கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் முதல்ல நாம பார்க்க போறது Hyundai Cretaவோட புதிய EX வேரியன்ட் லான்ச் ஆகியிருக்கிறது தான். Hyundai Creta இப்போ EX ஆப்ஷனல் அப்படிங்கிற புதிய வேரியண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியன்ட் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், டீசல் மற்றும் டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. EX ஆப்ஷனல் பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் 12.97 lakhsல இருந்து ஆரம்பமாகுது. டீசல் மேனுவல் வேரியன்ட் 14.56 lakhsல இருந்து ஆரம்பமாகுது. இதுல முக்கியமான விஷயமா இந்த EX ஆப்ஷனல் வேரியன்ட்ல இருந்து பேனராமிக் சன்ரூஃப் மற்றும் LED டெயில் லேம்ப்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹை வேல்யூ ஃபீச்சர்ஸ் இதற்கு முன்பாக SX ஆப்ஷனல் போன்ற பிரீமியம் வேரியன்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க செலவு பண்ணாதான் வாங்க முடியும். பேனராமிக் சன்ரூஃப் இன்னைக்கு அனைவராலையும் விரும்பப்படுற ஃபீச்சர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட பேஸ் வேரியன்ட்லயே Hyundai Creta இதை கொண்டு வந்திருக்காங்க. மாருதி சுசுகி நிறுவனத்தோட ஆல்டோ K10 இன்னுமே சேஃபர் காரா மாறி இருக்கு. ஹேட்ச்பேக் இன்னைக்கு அதிகமா விற்பனை ஆகல அப்படின்னா கூட ஆல்டோ K10 தான் இன்னைக்கு என்ட்ரி லெவல் கார்கள்ல ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த காருக்கு சேஃப்டி மேக் ஓவர் கொடுத்திருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். 6 ஏர் பேக்ஸை ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா மாருதி சுசுகியோட ஆல்டோலையும் விலை உயர்வை பார்க்க முடியுது. கரண்டா இப்போ மாருதி சுசுகி ஆல்டோ K10ஓட ரேஞ்ச் 4.1 lakhsல இருந்து 6.05 lakh வரைக்கும் இருக்கு. சர்ப்ரைசிங்லி ஆல்டோவோட அதிக விலை உள்ள வேகனார், இக்னிஸ், XL6, எர்டிகா போன்ற கார்கள் இன்னும் 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லயும் கொடுக்கல அப்படிங்கிறது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. Volkswagen நிறுவனம் முதல் முறையா அவங்களுடைய அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் காரை ரிவீல் பண்ணிருக்காங்க. எல்லா கார் நிறுவனங்களும் பிரீமியம் எலக்ட்ரிக் கார்கள் ரிவீல் பண்றது ரொம்பவே சாதாரண விஷயம். Volkswagen நிறுவனம் என்ட்ரி லெவல் அதுவும் போலோ மாதிரி கார்களை குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு லான்ச் பண்றதுல ரொம்பவே பிரசித்தி பெற்ற நிறுவனம். இந்த காரோடைய என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் கார் எப்படி இருக்கும் அப்படின்னு அனைவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ID Everyone அப்படிங்கிற பேர்ல இந்த காரை ரிவீல் பண்ணிருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 3.9 meters லாங்ல இருக்கிற இந்த கார் sub 4 meter கேட்டகரிக்குள்ள பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. மாடர்ன் டே எலக்ட்ரிக் கார்ஸ் மாதிரி கோக்கியான டச்சஸ் எல்லாமே ரொம்பவே பிளைன் அண்ட் நீட் டிசைன்ல கொடுத்திருக்காங்க Volkswagenோட இந்த எலக்ட்ரிக் காரை. ஸ்பெசிபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக், மோட்டரோட பவர் அவுட்புட் அப்படின்னு கிளியரான டெஃபினேஷன் கொடுக்கல. மினிமம் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Volkswagen அடுத்தடுத்து என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் கார்களை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். டொயோட்டா நிறுவனத்தோட ஃபார்ச்சுனரோட டாப் அண்ட் வேரியண்டான லெஜெண்டர் வெறும் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ல தான் அவைலபிளா இருந்தது. இப்போ மேனுவல் கியர் பாக்ஸோட 4x4 ஆப்ஷனோட லான்ச் பண்ணிருக்காங்க. இது 46.36 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா இதற்கு முன்பு விற்பனையாயிட்டு இருந்த லெஜெண்டரை கம்பேர் பண்ணும்போது 1,73,000 ரூபாய் விலை குறைவா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காரை பவர் பண்றது ஏற்கனவே மற்ற வேரியன்ட்ஸ்ல இருக்கிற அதே 2.8 லிட்டர் டீசல் என்ஜின் 204 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பொறுத்த வரைக்கும் இந்த மேனுவல் வேரியன்ட்ல 420 நியூட்டன் மீட்டரா இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது 80 நியூட்டன் மீட்டர் குறைவா இருக்கு. மற்றபடி இன்டீரியர்ஸ்லயும் எக்ஸ்டீரியர்ஸ்லயும் எந்த விதமான மேஜர் சேஞ்சஸும் இல்லை இந்த லெஜெண்டர் பொறுத்த வரைக்கும். நிசான் நிறுவனத்தோட ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்டான மேக்னெட்டுக்கு இப்போ பிரைஸ் ஹைக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சமீபத்தில் ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்த பிறகு இது இரண்டாவது பிரைஸ் ஹைக் ஆகும். ஜனவரி 31ஆம் தேதி இந்த காருக்கு கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் ஹைக் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் வேரியன்ட்ஸை பொறுத்து 4,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கரண்டா நிசான் மேக்னெட்டோட ரேஞ்ச் 6,14,000 ரூபாயில இருந்து 11,92,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 1 லிட்டர் நார்மல் பெட்ரோல் மற்றும் 1 லிட்டர் டோபோ பெட்ரோலோட AMT CVT ஆப்ஷன்ஸோட இந்த கார் அவைலபிளா இருக்கு. ஸ்கோடா நிறுவனம் அவங்களுடைய 2 பாப்புலர் கார்களான ஸ்லாவியா மற்றும் குஷாக்கு 2025 வெர்ஷனா லான்ச் பண்ணிருக்காங்க. வேரியன்ட்ஸ் மாற்றம் மற்றும் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிருக்காங்க. சர்ப்ரைசிங்லி ஸ்கோடா ஸ்லாவியாவுக்கு கிட்டத்தட்ட 35,000 இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே விலை குறைப்பு செஞ்சிருக்காங்க. செடான் மார்க்கெட்டோட டிக்ளைனிங் சேல்ஸ் காரணமாக இந்த விலை குறைப்பை செஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஸ்கோடா ஸ்லாவியாவோட ரேஞ்ச் வெறும் 10,34,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் வேரியன்ட் 18,24,000 ரூபாய் வரைக்கும் போகுது. மறுபக்கம் ஸ்கோடா குஷாக்கை பொறுத்த வரைக்கும் கிளாசிக் வேரியன்ட் 10,99,000 ரூபாயா மாறி இருக்கு. இது முன்பை விட 10,000 ரூபாய் அதிகம். மற்ற வேரியன்ட்ஸ்ல 22,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமாக சிக்னேச்சர் வேரியன்ட்டுக்கு 69,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் சிக்னேச்சர் வேரியன்ட்ல இருந்து இப்ப சன்ரூஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வு அனைத்தும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.